வணக்கம். டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்களுக்காக நான் செல்வி மோகன். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணையவிருப்பவர் பட்டியல் வெளியேற்ற ஒருங்கிணைப்பாளரும் அரசியல் விமர்சகருமாகிய திரு கன்னிசாமி தேவேந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம்மா. என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நெறியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், என் இனமான தேவேந்திர சொந்தங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள், என் தமிழ் குடிமைகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். டிகேவி ராஜா மீடியமா சொல்லிக்கிறேன். நன்றி. சொல்லுங்க. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிமா. நன்றி நன்றி. அதாவது பட்டியல் வெளியேற்றம் என்பது கிணற்றில் போட்ட கல்லை போல உள்ளது. இதுக்காக தொடர்ந்து நீங்க ஒரு இயக்கத்தை வேற நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான செயல்பாடுகள் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு? பட்டியல் வெளியேற்றம் இயக்கத்தின் சார்பாக கடந்த 4 ஆண்டு காலமாக எல்லா மாவட்டங்களிலையும் நான் எங்களுடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், அரங்க கூட்டங்கள் இவ்வளவு செஞ்சு மக்களுக்கு பேசும் பொருளாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இப்ப சமீபமாக 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அது கொஞ்சம் தொய்வடைகிறது மாதிரி மக்களுக்கு தெரியும். ஆனால் போராட்டங்கள் பல வகைப்பட்ட போராட்டங்கள். அது நான் இந்த பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முறையில போராட்ட வடிவங்களை எந்தெந்த நேரத்தில் எப்படி கொண்டு போகணுங்கிறது ஒண்ணு இருக்குது. அதன் அடிப்படையில இவ்வளவு காலமாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாமே இதெல்லாம் செஞ்சோம். ஆனால் இது இதுவரையிலும் அதற்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை, குறிப்பாக தமிழ்நாடு அரசு. ஆக அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் 4 வருஷமா செவிசாய்க்கல அப்படிங்கும் போது அப்ப அவங்களை எந்த இதை எடுத்து மண்டையில கொட்டினா சரியா இருக்கும் அப்படிங்கறத நாங்க இந்த ஒரு 4 மாசமாக நாங்கள் எங்களுடைய யூகங்களையும் எங்களுடைய போராட்ட வடிவங்களையும் வேறு பாதைக்கு எடுத்து செல்வதற்காக, அதே நேரத்தில் இந்த கிணற்றில் போட்ட கல் என்று சொல்லக்கூடிய என்ன அருமை தேவேந்திர சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்றது, இந்த கேள்விகளை நிறைய பேரு கேட்டிருப்பாங்க உங்களோட மீடியாவில். ஆனா அவங்களுக்கு சொல்லிக் கொள்றதுன்னா, 4 வருடமாக இந்த இயக்கம் இதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த கேள்விகளை கேட்ட அந்த என்னுடைய சகோதரர்கள் இதில் பங்கெடுத்தது என்ன என்பது மனதில் கொள்ள வேண்டும். எனக்கு சொல்ல வேணாம். ஊர் கூடி தேர்தெடுப்போ, உறவுகளாய் நாமிலையுமோ, பட்டியல் வெளியேற்ற வென்றெடுப்போம் என்பதுதான் என்னுடைய கோஷங்கள். ஆனால் ஊர் கூடி தேர்தெடுப்போம், ஆனா ஊர் கூடல. ஊர் கூடினாங்கன்னா தேர்தல் ஆட்டோமேட்டிக்கா போகும். இதை நான் பல முறை பல பேட்டிகள்ல நான் கொடுத்திருக்கிறேன். ஆக இப்போ கிணத்தில் போட்ட கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு என்னன்னா, நாங்கள் சில வியூகம் வேற மாதிரி, அரசாங்கத்தை எப்படி பணி வைப்பது, அரசாங்கத்திடம் எப்படி இந்த கோரிக்கையை வென்றெடுப்பது என்பதற்காக பலதரப்பட்ட அறிஞர் பெருமக்கள், சமூக முன்னோடிகள், அரசியல் சார்ந்தவர்கள், மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள், மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இவர்களை எல்லாம் நாங்கள் இந்த 4 மாத அளவில் நான் தொடர்ந்து அவர்களிடம் பேசிக்கொண்டு நான் இருந்துட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் இதே டிகேவி ராஜா மீடியாவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பட்டியல் வெளியேற்ற இயக்கத்தினுடைய இறுதி பயணமாக இருக்கும். அதுதான் அதாவது மாநில முதல்வர், கவர்னர், பிரதமர் இவர்களை பட்டியல் வெளியேற்றம் தொடர்பா சந்திப்பேன் அப்படின்னு டிகேவி ராஜா ஊடகத்திற்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனா இதுவரை காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. இல்ல அதனால நாங்க கவர்னரை பார்த்தாச்சு, பேசிட்டோம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பைனான்ஸ் மினிஸ்டர் அவங்கள பார்த்து பேசியிருக்கிறோம். சர்வகட்சி தலைவர்களை நாங்கள் நேரடியாக சென்று பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், மகஜர் கொடுத்திருக்கிறோம், 3 முறை ரிவ்யூ லெட்டர் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதற்கு நாங்கள் லெட்டர் கொடுத்த உடனே, அதாவது 2021 ஏப்ரல் மாசம் நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த லெட்டர் ஒரே 28 நாளில மே மாதம் மத்திய அரசு அந்த சம்பந்தப்பட்ட இலாக்காவுக்கு பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறாங்க அப்படின்னா அந்த இலாக்காவுக்கு அனுப்பிச்சு அந்த இலாக்கா மூலியமாக நமக்கு உடனடியாக பதில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன்,
மத்திய அரசு நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துக்கு உடனடியாக முறைப்படி அந்த அந்த லெட்டர் வந்து மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டது. மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்று கேட்டீங்கன்னா, இது மாதிரி தமிழகத்திலே தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு பெரும்பான்மையான மக்கள் வந்து எஸ்சி பட்டியலிருந்து வெளியே போக வேண்டும் என்று கோரிக்கை வச்சு எங்களுக்கு லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இது விஷயமாக உங்களுடைய கருத்துக்களை, இதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று லெட்டர் கொடுத்தாச்சு. ஃபைல் தனியா ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி அந்த ஃபைல் நம்பர் வந்து 17,020/24. அதனால இதுக்கு வந்து லெட்டர் கொடுத்தது இதுவரையிலும் மாநில அரசு செவி சாய்க்கலங்க. இந்த பேட்டியே பாக்குறவங்க அத்தனை பேரும் உணர்வோட நான் அதை பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை உணர்வோட அவங்க படிச்சு பார்த்துட்டு அவங்க வந்து இதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுதான் இதுக்கு தெளிவா நான் சொல்றேன். ஆகவே ஆனா மக்களின் குற்றச்சாட்டு, அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமா மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதத்தான் மக்கள் சொல்றாங்கன்னு சொன்னீங்களே, இதைதான் நான் மக்கள் மேல போடுறேன். நாங்கள் ஒரு பட்டியல் வெளியேற்ற இயக்கம் என்று ஒரு இன்டெலெக்சுவல்ஸ், இதுல வந்து IASல இருந்து IPSல இருந்து எல்லா அதிகாரி வர்க்கங்கள், கல்வியாளர்கள், சமூக போராளிகள் இவங்களெல்லாம் வச்சுதான் இந்த இயக்கத்தை உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்டதுல நாங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நெல்லையில ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் எல்லாம் முடிச்சிட்டோம். கோயம்புத்தூர், தஞ்சாவூர் எல்லா ஏரியாக்களையும் நாங்க முடிச்சிருக்கிறோம். மக்களை வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மக்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கவில்லை என்பது பகிரங்கமான மக்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு. ஒரு போராட்டம், ஒரு இயக்கம், ஒரு ஒட்டுமொத்த தேவேந்திரர்களுக்கு உண்டான ஒரு கோரிக்கையை எடுத்து போராடுதுன்னு சொன்னா அந்த போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு வேணும். மக்களுக்காக தானே இந்த போராட்டம். அப்ப மக்களுடைய கோரிக்கை தானே எடுத்துட்டு போறோம். அப்ப நீங்க வந்து மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா எப்படி வந்து இது அரசாங்கம் செவிசாய்க்கும்? நான் அதுக்காக தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் இந்த பேட்டியில கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய பணியை சரியாக எடுத்து செல்வோம். ஆனால் இதற்கு மக்கள் செவிசாய்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அன்று பட்டியல் வெளியேற்றம் உறுதியாக கிடைக்கும். இதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஆக பட்டியல் வெளியேற்றம் கிடைக்க வேண்டியது, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ண வேண்டியது, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை நாங்க பண்றோம். தாலி கட்ட வேண்டியது பொண்ணு மாப்பிள்ள தானே. அந்த மாதிரி இந்த பொண்ணு மாப்பிள்ளையா இருக்கிற இடத்துல இந்த மக்கள் தான் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து நாங்கள் எடுக்கின்ற அந்த பயணத்துக்கு, எங்களுடைய போராட்டத்துக்கு மக்கள் சக்தி ஒண்ணு திரண்டு வந்ததுன்னு சொன்னா இங்க உடனடியா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை மாநில அரசு நிச்சயமாக செவி சாய்க்க வைப்போம் என்பது தெளிவா சொல்லிடுறேங்க. அதாவது தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றம் ஒரு மாய பிம்பம் அப்படின்னும், இது பத்தி 1% கூட இதுவரை வேலை நடக்கல அப்படின்னும் தேவேந்திரா சேனா தலைவர் திரு ராஜ்பாண்டி அவர்கள் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அதற்கு தங்களின் பதில் என்ன? அவரு தேவேந்திரா சேனைனாலே அது உங்களுக்கு அர்த்தம் புரியும். தேவேந்திரா சேனையை எத்தனையோ முறை வந்து இதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. சரி, அந்த சேனை திரட்டிய கூட்டங்கள், மக்கள் சக்தி எவ்வளவு? ஏன் அந்த மக்களை ஒன்று திரட்டி இவங்களால செய்ய முடியல? பட்டியல் வெளியேற்றத்தில் எந்த ஒரு நகர்வும் இல்லை என்று சொல்வது பகிரங்கமான அர்த்தமற்ற பேச்சு. ஏன்னா இப்ப அதுக்காக தான் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்ன இந்த ஃபைலுக்கு மத்திய அரசு என்ன செய்துள்ளது, மாநில அரசு என்ன செஞ்சதுன்னு சொல்லி இருக்கிறோம். இது வந்து மக்கள் வந்து ஒன்றுபட்டு ஒரு போராடுவதற்கு முன்வராத காரணத்தினால், இப்ப அதே தம்பி ராஜபாண்டியன் வந்து தென்காசியில 2-3 ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது எவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னால நிக்கிறாங்க? ஏன் அந்த மக்கள் சக்தியை திரட்டுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கல? பட்டியல் வெளியேற்ற இயக்கத்தை விட்டுடுங்க. இது வந்து பட்டியல் வெளியேற்ற இயக்கம், இது ஒரு இயக்கம். இதுக்காக ஒரு ஒத்த கோரிக்கைக்காக உருவாக்கப்பட்டது. கோரிக்கை முடிந்த பிறகு கலைக்கப்படும். ஆனால் நீங்கள் ஒரு அமைப்பா வச்சு நடத்துறவங்க, நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த மாவட்டத்திலேயாவது மக்கள் சக்தியை ஒண்ணு திரட்டணும் இல்ல?
அப்ப மக்கள் சக்தியை ஒண்ணு திரட்டாம பட்டியல் ஒண்ணுமே ஒரு இஞ்சி கூட நகர்லன்னு சொன்னா டெல்லியில இருந்து வந்த லெட்டருக்கு அர்த்தம் என்னவோ அது ஏதோ அவரு புரிதல் இல்லாம பேசுறாருன்னு நினைக்கிறேன். என்ன அவரே இந்த போராட்டத்தை 2-3 தடவை நாங்க ஆரம்பிச்சிருக்காரு, பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு, நல்ல விவேகமா வீரமா விவேகமா பேசினாரு. ஆனா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத செய்யல இல்ல. அப்புறம் எப்படி பட்டியல் வெளியேற்ற இயக்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? பட்டியல் வெளியேற்றம் நடக்காததுக்கு காரணம் மக்கள் ஒற்றுமை இல்லாததா இல்ல மக்கள் சக்தி ஒன்று கூடாததா? மக்கள் சக்தி மக்கள் அதாவது ஒன்றுபட்ட மக்கள் சக்தி ஒண்ணு கூடல. எப்பயுமே ஒரு போராட்டம் போது மக்கள் சக்தி ஒண்ணு திரண்டாதான் அந்த போராட்டத்துக்கு இன்னைக்கு இதுல அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சிகளும் போராடுறதுனாலதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இன்னைக்கு ஹைகோர்ட் இல்லைங்களா? இன்னைக்கு கோர்ட்டு நீதிபதிகள்லாம் இன்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இதை நீதிபதிகளே தானாக அந்த கேஸ எடுத்து நீங்க இது பண்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அனைத்து கட்சிகளும் போராடுது. ஆனால் அதே சமயத்துல எண்ணற்ற படுகொலைகள் நடந்தது, எண்ணற்ற பாலியல் இது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது, இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் அங்கெல்லாம் இந்த கோர்ட்டு நீதிபதிகள்லாம் தலையிடலன்னு சொன்னா அங்க மீடியாக்கள் பெரிய லெவல்ல கொண்டுட்டு வரல. அங்க உள்ள அரசியல் கட்சிகளோ அல்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ ஒன்றுபட்ட சக்தியா களம் இறங்கி போராடல, வீதிக்கு வரல. அதனால என்னன்னா அது மழுங்கடிக்கப்பட்டுள்ளது. இதுதான் வித்தியாசம். சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் கொடுமைக்கும் மற்ற இடங்கள்ல நடந்ததுக்கு வித்தியாசம் என்னன்னா இங்க அனைத்து கட்சிகளும் அனைத்து மீடியாக்களும் அதை பெருசாக்கி இன்னைக்கு போராடுறாங்க. அதனால அது வெளியே வந்துருச்சு, அதுக்கு உண்டான நீதி கிடைக்கும்ங்கிறது இருக்கு. ஆனா மற்ற இடத்துல அந்த இது இல்ல. அதே மாதிரிதான் தேவேந்திரகுல வேளாளர்கள் நம்மளுடைய ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னா இது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளருக்கு உண்டான கோரிக்கை. தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடையே நீங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில ஒற்றுமை இருந்திருந்தா இன்னைக்கு இத்தனை படுகொலை நடந்திருக்காது. இத்தனை படுகொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 2001 வரைக்கும் இருந்த தேவேந்திரர்கள் வேறு, 2001க்கு பிறகு இருக்கின்ற தேவேந்திர மக்களுடைய மனநிலை வேறு. இதுக்கு ஏன் இந்த மனநிலைக்கு வந்தாங்கிறது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இந்த ஒற்றுமை இல்லாததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு 2 தலைமைகள் இருந்தது. சரி, அந்த 2 தலைமைகளை நம்பி போனது. அந்த 2 தலைமைகள் நம்பிக்கைக்குரியவங்களா இல்லாத ஒரு காலம் வரும்பொழுது 100 தலைமைகள் உருவாகி வச்சு. அப்போ 100 தலைமைகள் வரும்போது நான் யாரோட போய் நான் இது பண்றது? ஏதாவது ஒருத்தரா இருந்தா போலாங்க. 100 தலைவர்கள் வந்துட்டாங்க. நான் எந்த தலைவரை நான் கையில எடுக்கிறது? எந்த தலைவரும் இந்த சமுதாயத்துக்காக உணர்வோட போராடுவாங்க? அதன்னா அவங்களால இது பண்ண முடியல, ஸ்டடி பண்ண முடியல. தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஒரு தலைமையின் கீழ் ஒன்று கூடி போராடினால் இந்த பட்டியல் வெளியேற்றம் நடப்பது சாத்தியம்ன்றீங்க? தலைமைகள் 1000 கூட இருக்கலாங்க. சரி, ஒரு கோரிக்கைக்கு ஒன்றுபட்ட சக்தியா அந்த தலைமைகள் முதல்ல ஒருங்கிணையணும். அந்த தலைமைகள் ஒருங்கிணைஞ்சாச்சுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒருங்கிணைஞ்சு வருவாங்க. அந்த தலைமைகளிடையே இப்ப ஒற்றுமை நிலவுதான். தலைமைகள் இடையில கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லைங்க. 100 தலைமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருந்த 2 தலைமைகளை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது காலதாமதமாகுவதற்கு அந்த தலைவர்களிடையே இருக்கிற ஒற்றுமையின்மை கூட ஒரு காரணமா இருக்கலாமா? அந்த தலைமைகளை பற்றி கவலை கிடையாதுங்க. சரி, அந்த தலைமைகளை பத்தி அவங்களுடைய காலங்கள் முடிவும் தருவாயில் இருக்குது. அதனால இனி என்னன்னா போராட்டங்கள் எந்த வடிவத்துல போராட்டத்தை எடுத்துட்டு போனா இந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கறத சுபாஷ் சந்திர போஸ் ஒரு நாடு சுதந்திரத்துக்காக சுபாஷ் சந்திர போஸ் ஒரு போராட்டம் பண்ணாரு, காந்தி ஒரு பக்கம் போராடினாரு, அம்பேத்கர் ஒரு பக்கம் போராடினாரு. இது மாதிரி பல தலைவர்கள் போராடினாங்க. ஒவ்வொருத்தருடைய தலைவர்களுடைய போராட்ட வடிவமைப்பு வேறு. நான் இப்ப காந்தியவாதியில நான் அகிம்சை வழியில இந்த இதை வென்றெடுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இனி என் இன மக்களை, இந்த தேவேந்திரகுல சமுதாயத்தை நான் பலிகடா ஆக்குவதற்கு தயாராக இல்லை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்வோம், அது இன்று இல்லையல் நாளை நடக்கும் என்ற அந்த லட்சியத்தோடு நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனா இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு உண்மையிலை உணர்ந்து இந்த மக்கள் அவங்களை ஒருங்கிணைச்சே தீர்வை அதுல மாற்றவே கிடையாது. அது கூடிய விரைவில் நடக்கும். நீங்க பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கீங்க. எதிர் வருகின்ற 2026 தேர்தல் அறிக்கையில பட்டியல் வெளியேற்றத்தை குறித்த தேர்தல் வாக்குறுதிகள் ஏதாவது இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க 2026 தேர்தல் வாக்குறுதியை கேக்குறீங்க. நான் எப்பயுமே வாக்குறுதிகளை நம்பவே மாட்டேங்க. சரி, வாக்குறுதியை நம்புறதே கிடையாது. எதுக்கு நீங்க 2026 வரைக்கும் நீங்க இது பண்றீங்க? ஆனா தேவேந்திர குல வேளாளர்களின் ஒற்றுமையை நம்புறீங்க. ஒற்றுமைதான், ஒற்றுமையை மட்டும் நான் முன்னுக்கு எடுத்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்றுபட்ட சக்தியாக நான் அடுத்த கட்ட என்னுடைய போராட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னால் 26 தேவையே இல்லை, வாக்குறுதி தேவையில்லை. நீங்க அது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க 26 தேர்தலில் வாக்குறுதி எந்த கட்சி கொடுக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா 100 வருஷம் ஆனாலும் உங்களால பட்டியல் வெளியேற்றம் அடைய முடியாதுங்க. என்னுடைய டார்கெட், எங்களுடைய இயக்கத்தினுடைய டார்கெட் 2026 தேர்தலுக்கு முன்பாக வென்றெடுக்க வேண்டும். ஆகவேதான் நான் சொல்லி இருக்கிறேன், ஏற்கனவே பட்டியல் வெளியேற்றத்திற்காக செய்யக்கூடிய இறுதி கட்ட போராட்டம் நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த இறுதி கட்ட போராட்டத்துல நான் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை என் மக்கள் மீது வச்சு நான் சொல்றேங்க. சரி, பாஜகவுல தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் இதுவரை கிடைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுது. அதை பற்றி தங்களின் பார்வை என்ன? தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியிலாவது தேவேந்திரர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க முதல்ல. நீங்க ஏன்னா மீடியாக்காரங்க. தமிழ்நாட்டுல தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எந்த அரசியல் கட்சியிலாவது ஒரு அங்கீகாரம் சொல்லக்கூடிய அளவிற்கு யாராவது ஒரு தலைமையை உருவாகியிருக்காங்களா? எந்த அரசியல் கட்சியால் கொடுத்திருக்கா? உங்களை தான் கேக்குறேன். அதான் கேள்வி சரியானதுதான். ஆனா பாஜகவுல தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்க அப்படின்றதுதான் இப்ப நான் கேட்கிறேன். பாஜகவுல மாநில பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, மாநில பொதுச் செயலாளர் ஒரு தேசிய கட்சியில மாநில பொதுச் செயலாளர் என்ற பதவி என்பது சாதாரண பதவி இல்லை. அதற்கு முன்பாக வைஸ் பிரசிடென்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைய பிரிவுகளினுடைய தலைவர் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் பாஜகவில் தேவேந்திரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் எல்லாம் அங்க இருக்கிறவங்களும் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன் யாருங்க அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு அண்ணன் எவன் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் என் தம்பிங்க தான் இருக்காங்க. முதல்ல ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் அரசியல்னா என்னங்கிறத முதல்ல கத்துக்கணும். அரசியல் கத்துக்கணுங்க. அரசியலே தெரியாம எனக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னா எப்படி கொடுப்பாங்க? முன்னுரிமை கொடுத்துட்டாங்க, உங்கள்ட்ட தான் ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டாங்கல்ல. பொதுச் செயலாளருங்கிற ஒரு ஆயுதங்க. நான் அதை பதவியாவோ பார்க்கல. பொதுச் செயலாளர் என்ற ஒரு ஆயுதத்தை கையில கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆயுதத்தை வச்சு நீங்க எப்படி மக்கள் மத்தியில போகணுங்கிறத முதல்ல நீங்க கத்துக்கணும். அதாவது பாஜகவுல இருக்கிறாங்கன்னா கூட ஒரு சிலர் பதவியில இருக்கிறாங்க அப்படின்றா கூட பெரும்பான்மையா தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதான் குற்றச்சாட்டா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எனக்கு தெரியும், நான் 1971 இருந்து வச்சுங்களேன், 1971 இருந்து தமிழ்நாடு அரசியல நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. தமிழ்நாடு அரசியல்ல எந்த ஒரு கட்சியும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை முதன்மைப்படுத்தவில்லை, எக்ஸப்ட் எம்ஜிஆர் தவிர. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல திருச்சி மாவட்டம் சவுந்தரபாண்டியன் என்ற என்னுடைய சகோதரர், அவருக்கு அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளர் பதவி கொடுத்தது. அதை கூட அவர் தக்க வைக்கல. ஞாபகம் இருக்குங்களா? இதைத்தான் சொன்னேன். முதல்ல தேவேந்திரன் அரசியல் கத்துக்கணும், அரசியல் பழகணும். கிடைக்கின்ற ஆயுதத்தை வைத்து போராடுறவன் தான் வீரன். அது மாதிரிதான் இதுவரையில யாருக்கு கொடுக்கல. இப்போ உனக்கு பிஜேபியில இத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பதவியை வச்சு நீங்க எப்படி களமாடணுங்கிறத முதல்ல நம்ம கத்துக்கிட்டு களமாடினா இம்பார்ட்டன்ட். அவை என்னங்க கொடுக்கறது? எங்க மக்கள் கொடுத்தது தானங்க. அந்த மோடி இருக்காருன்னா மக்கள் கொடுத்தது தானே பிரைம் மினிஸ்டர் பதவி.
அந்த பதவியை சரியான பணியில் அவர் வந்து பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யறதுனால அவர் 3வது முறை அவர் பிரதம மந்திரியா வந்திருக்காரு. அதே மாதிரிதான் நீங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இன்னும் அரசியல கத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? 100க்கு 100 நான் சொல்றேங்க. இதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரட்டும், நிறைய திட்டுட்டு என்ன இப்ப நான் கொடுக்கப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வரணும். ஏன்னா திட்டத்தை அதை பத்தி கவலை கிடையாது. 100க்கு 100 மற்ற சமுதாயத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற சமுதாயம் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் செய்கின்றார்கள் என்பதை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து எங்கேயோ இருந்த சமுதாயம் இன்னைக்கு அருந்ததியர் சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கு. எல்முருகன்கிறவர் பாரதிய ஜனதா இது பிஜேபியில இது வந்து பிஜேபியில கொடுத்திருக்கிறாங்க. திமுகவுல வந்து ராஜா இருக்காரு, இன்னொரு ராஜா டெல்லியில இருக்காரு, இன்னொரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்காரு. இது மாதிரி முக்கியமான போஸ்டுங்கள் எல்லாம் பிஆர்ல இருக்கிறாங்க. ஆதிதிராவிட மக்கள் இருக்காங்க. தேவர்கள்ல சொல்லவே வேணாம், எல்லா சாதியிலும் இருக்காங்க. செட்டியார்ல இருக்காங்க. 10,000 பேர் கூட இல்லாத சமுதாயத்துல கூட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக அரசியல் கட்சியில இருக்கிறாங்க, எல்லா அரசியல் கட்சியும். ஆனா தேவேந்திரன் வந்து ஏறக்குறைய 1.5 கோடி மக்கள் இருக்கிறோம் சொல்வது பொய்யல்ல, உண்மை. அந்த 1.5 கோடி மக்களை ப்ரூவ் பண்றதுக்கு கூட இவங்க களமிறங்கிறதுக்கு தயாரா இல்ல. அரசாங்கம் வந்து என்னன்னா 40 லட்சம் 50 லட்சம் சொல்லிட்டு இருக்குது. 1.5 கோடி மக்கள் இதுக்கு அதை விட அதிகமாவே இருக்காங்க. அத 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்கிறத ப்ரூவ் பண்றது கூட இந்த சமுதாயத்தில் இல்ல அரசியல் கட்சிகளுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி அந்த ஆர்வம் கிடையாது. ஆகவே பிஜேபியில வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு பதவி கொடுத்திருக்காங்க. அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டு அந்த பதவியை வைத்து அந்த ஆயுதத்தை வைத்து நீ களமிறங்கி போராடி மக்கள் செல்வாக்கை அடைஞ்சா எந்த கொம்பனாலையும் உங்களை கீழே தள்ள முடியாதுங்க. எந்த கொம்பனாலையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் பிஜேபியில எந்த போஸ்டும் கிடையாது. எனக்கு பதவியெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு பதவியெல்லாம் தேவையில்லை. என்னுடைய சமூக விடுதலை இதற்கு நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்றதுனால நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு. ஏன்னா 2 கட்சியை நான் பேலன்ஸ் பண்ணி தான் போய் ஆகணும். திமுக பிஜேபி இந்த 2 தான் அவங்க செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால அவங்கள இது பண்ணி தான் போகணும். ஆகவே நான் போயிட்டு இருக்கிறது பிஜேபியில வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தல சரியான முறையில நம்ம பயன்படுத்தல, சரியான முறையில செயல்படல, சரியான முறையில அரசியல் செய்யல. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். தொடர்ந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் பட்டியல் வெளியேற்றத்தை குறித்ததான அந்த சமூக முன்னெடுப்புகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரீங்க. உங்களது அந்த பயணம் வெற்றி பயணமாக இருக்கட்டும். உங்களின் சமூக பணி சிறக்கட்டும் ஐயா. இதுவரை நேர்காணலில் இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். இதுக்கிடையில ஒன்னு சொல்லி முடிச்சிருங்க. என்னுடைய பயணத்தினுடைய தொடக்கம் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன். அந்த பயணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து 38 மாவட்டத்திற்கும் நாங்கள் செல்கின்றோம். 38 மாவட்டத்தில் உள்ள தேவேந்திர குல இளைஞர்களும் பெரியவர்களும் மக்கள் அனைவரும் அந்த இடத்துல வந்து 10 நிமிஷம் நாங்க போய் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல 10 நிமிஷம் வந்து நின்னால் போதும், பட்டியல் வெளியேற்ற வென்றெடுத்துருவோங்க. இது இந்த மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மாவட்டத்துக்குள்ள போறோம்னா ஒரு அரை மணி நேரம், ஒரு பாயிண்ட்ல போறோம்னா ஒரு அரை மணி நேரம், இல்ல 10 நிமிஷம். இந்த இடத்துல வந்து மக்கள் சக்தி 1 கோடி நின்றுட்டாங்கன்னு சொன்னா பட்டியல் வெளியேற்றம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா தேர்தல் அறிக்கையில, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அது வரைக்கும் அதுக்கு வேலையே இல்லை. இப்போ தேர்தலுக்கு முன்பாக முடிவதற்கு உண்டான அடுத்த அனைத்து இதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அதுக்காக மக்கள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, நீங்க லட்சம் கொடுங்க, 10 100 கொடுங்க, 1000 கொடுங்கன்னு கேட்க போதில்லை. எங்களுடைய பயணத்தில் எங்களுடைய போராட்டத்தில் அந்த இடத்துல வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்வோம். அந்த யுத்தத்தில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தங்களின் சமூக பணி சிறக்க மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.